ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லாஸ்ட் வீடியோ உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வாரம் ஒரு புது வீடியோ பார்க்க போகிறோம் வித் ஒரு புது கெஸ்ட். பாருங்கள், குட்டியாக பார்த்துருப்பீங்க, இப்போ வளர்ந்துட்டேன். ஹாய் சொல்லும், ஹாய் சொல்லுமண்ணே, ஹாய் சொல்லு. ஹாய் மக்களே, அங்கே பார்த்து சொல்லுடா. அதுடா ஹாய் மக்களே சொல்லு. ஹாய் மக்களே. சரி மக்களே, பாருங்கள், இவன் தான் ஸ்ட்ரையான, உங்களுக்கு தெரியும், குட்டியாக பார்த்துருப்பீங்க. இவன் ஷர்வீனு. ஸோ என்னென்னா, இந்த வாரம் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு கிட் ஸ்பெஷல் மெனு பண்ணலான்னு இருக்கேன். பன்னீர் பட்டர் மசாலா. பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணலான்னா, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி கொடுப்பாங்கன்னா, பன்னீர் பட்டர் மசாலா டொமேட்டோ சாஸு, அதுக்கப்புறம் க்ரீம் போட்டுட்டு அப்படியே வந்து கொடுத்துருவாங்க. ஜஸ்ட் ஒரு பிளாண்டாக ஒரு மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. நம்ம ஊரில் நார்த் இந்தியன் கடையிலலாம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம மேரேஜில் சாப்பிடும் பார்த்தீங்களா, அது ஒரு 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 ஃபியூஷனாக சூப்பராக இருக்கும், நல்லா ஒரு தமிழ்நாட்டு ஸ்டைலில். ஸோ அதே மாதிரி வந்து ஒரு சூப்பராக கலர் எதுவும் இல்லாமல் ரொம்ப ஒரு அட்டகாசமான பன்னீர் பட்டர் மசாலா பண்ண போகிறோம். அதெல்லாம் கொஞ்சம் என்னோடய ஸ்டைலில் பண்ணலான்னு இருக்கேன். அது வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக, கலர்லாம் இல்லாமல் நேச்சுரலாக பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி அது சூப்பராக பண்ணலான்னு இருக்கேன். இந்த வீடியோ வந்து பன்னீர் பட்டர் மசாலா பண்ண போகிறோம். நம்ம வீடியோக்கு போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அதை ரொம்ப லோ ஹீட்டில் வச்சுக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் நெய் ஊற்றுங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க, தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, கொஞ்சம் மஞ்சாத்தூள் போட்டுக்கோங்க, கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை வந்து அதில் போட்டு கொஞ்சம் சாட்டே பண்ணுங்க. பாருங்கள், கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறம் அது வந்து இந்த ஸ்டேஜில் வந்து இருக்கும் போது அந்த பன்னீர் எடுத்து தனியாக வச்சுருங்க. அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டரு, தேவையான அளவு எண்ணெய், அதுக்கப்புறம் ஒரு 4-5 ஏலக்காய், லவங்கம், ஒரே ஒரு கருப்பு ஏலக்காய், 2 பே லீஃபு, கொஞ்சம் பட்டை, அதை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அதில் சின்ன துண்டு இஞ்சி, 4 பூண்டு பல், 4 காஷ்மீர் காஞ்ச மிளகாய், 2 வெங்காயம், 4 தக்காளி, அரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சாத்தூள், அப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், கொத்தமல்லி, அப்புறம் அதில் கசூரி மேத்தி போட்டு சாட்டே பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கங்க. அதில் கொஞ்சம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் ஒரு 10 முந்திரி பருப்பை போட்டுக்கோங்க. போட்டுட்டு மூடி வச்சுருங்க. மக்களை பாருங்கள் எப்படி நல்லா கொதிச்சிருக்குன்னு. கரெக்டாக இந்த மாதிரி தண்ணி சுண்டி இந்த பக்குவத்தில் வந்து இருக்கணும். ஸோ இது என்ன பண்ணணும், இதுக்கப்புறம் நீங்கள் இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும். மக்களே, அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டரு, கொஞ்சோண்டு எண்ணெய், தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஜீரகம், சாப் பண்ண பச்சை மிளகா, வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கிங்க. அடுப்பை ஸ்லோவில் வச்சு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது 1 பார்ட் குக்கிங் தான். ஒரே கடாயில் தான் நான் இது எல்லாத்தையும் பண்ணுறேன். இதை நல்லா கொஞ்சம் தாளிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து நீங்கள் அதில் ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு கொஞ்சோண்டு க்ரீம் ஊற்றிக்கங்க, கசூரி மேத்தி போட்டுங்க, கரம் மசாலா போட்டுக்கோங்க. அது நல்லா சுண்டி வரும்போது நீங்கள் அதில் கொஞ்சம் உப்பும் சர்க்கரையும் போட்டுக்கோங்க. பாருங்கள், கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதில் வந்து கொஞ்சம் நம்ம ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல பன்னீர், அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் அப்படியே விடுங்க. விட்டதுக்கப்புறம் சூப்பரான சுவையான பன்னீர் பட்டர் மசாலா, நம்ம ஒரு சவுத் இண்டியன் ஸ்டைல், நம்ம கல்யாணத்தில் சாப்பிட்ற மாதிரி அந்த ஸ்டைல் வந்து ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் லைட்டாக க்ரீம் போட்டுக்கோங்க, கொஞ்சோண்டு பட்டர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆயிலை லைட்டாக ட்ரிசல் பண்ணிக்கோங்க, ரோகன் ஆயிலை.
அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பார்க்குறதுக்கே நம்மளுக்கு டெம்ப்டிங்காக இருக்குது. நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க இதை. ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்கள், என்னோடய பெரிய பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சின்ன பையனும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த பன்னீர் பட்டர் மசாலா. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் விடைபெறுது உங்கள் கே. பாய்.